தமிழ் நேய நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன். இன்றைய தினம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் 56வது அதிகாரமாக உள்ள கொடுங்கோன்மை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 552வது திருக்குறளை காணப்போகின்றோம். கொடுங்கோன்மை என்பதற்கு கொடுங்கோல் ஆட்சியின் தீமைகள் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது 552வது திருக்குறளை காண்போம். வேலொடு நின்றான் இடுவென்றது போலும் கோலொடு நின்றான் இரவு. வேலொடு நின்றான் இடுவென்றது போலும் கோலொடு நின்றான் இரவு. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். அரசனானவன் குடிமக்களை வருத்தி வரி வசூல் செய்வது என்பது நீண்ட தூரம் பயணிக்கும் வழிப்போக்கலிடம் வேலினை, அதாவது கத்தியை காட்டி பொருளை பறிப்பதற்கு சமமான கள்வனுக்கு நிகரானவன் என்ற பொருளில் இந்த பாடல் அமையப்பெற்றுள்ளது. மீண்டும் பொருளினை காண்போம். செங்கோல் ஆட்சியை பிடித்திருக்கும் அரசனானவன் குடிமக்களை வருத்தி கட்டாயப்படுத்தி வரி வசூல் செய்வது என்பது நீண்ட தூரம் பயணிக்கும் வழிப்போக்கர்களிடம் வேலினை காட்டி இருக்கும் பொருளை பறிக்கும் கள்வனுக்கு நிகரானவன் என்ற பொருளில் இந்த பாடல் அமையப்பெற்றுள்ளது. ஆம் தோழர்களே, பொதுமக்களை வருத்தி வரி வசூல் செய்யாமல் இருந்தால் அவனே சிறந்த அரசனாக போற்றப்படுவான். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.